ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெர்சா கிச்சன். இன்னைக்கு நம்ம ஜெர்சா கிச்சன்ல ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். லைக் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த ஃபிஷ் பிரியாணி செய்யறதுக்கு இப்போ நான் 3/4 கிலோ ஃபிஷ் எடுத்திருக்கேன். முள் அதிகம் இல்லாத ஃபிஷ்ஷாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை இனி மேக்னேட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபர்ஸ்ட் கலந்து விடலாம். இதெல்லாம் கலந்து விட்ட அப்புறம் 20 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும், மூடி வச்சிருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இந்த மீனை நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும் போது ரொம்ப கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டாம், கொஞ்சம் சாஃப்டாவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தா போதும். ஏன்னா நம்ம இந்த ஃபிஷ்ஷை நம்ம வேக எல்லாம் வைக்க போறோம், அதனால ரொம்ப கிறிஸ்பியா ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த மீனோட டேஸ்ட் அப்போதான் நம்ம பிரியாணில நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்ம பிரியாணி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த பிரியாணி செய்யறதுக்கு நான் ஒரு குக்கர் தான் எடுத்திருக்கேன். இதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறம் கரம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து இதை லைட்டா பொரிய விடலாம். இது நல்லா பொரிஞ்ச அப்புறம் மீடியம் சைஸ்ல 5 பெரிய வெங்காயம் ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதுல சேர்க்கலாம். இதுக்கு கூடவே 3 பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இனி இதோட கலர் ப்ரௌன் கலர் ஆகுறது வரை இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் இதுல 2 கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி, இதையும் சேர்த்து கலந்து விடலாம். இது கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து இதே நல்லா இதோட ராஸ்மெல் போறத மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதை கூடவே பெரிய சைஸ்ல 3 தக்காளி ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்க்கலாம். தக்காளி கொஞ்சம் அதிகமா சேர்க்கும் போது நம்ம பிரியாணிக்கு கொஞ்சம் கிரேவியா இருந்தது போல இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் அதிகமா சேர்க்கறது. இதெல்லாம் நல்லா வெந்த அப்புறம் இதுல இனி 2.5 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்க்கலாம். தயிரையும் சேர்த்து நல்லா கலந்த அப்புறம் இதுல 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இனி இதுல நம்ம அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் 2 கப் அரிசி எடுத்ததுனால 4 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி சேர்த்த அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பும் இதுல சேர்க்கலாம். உப்பும் சேர்த்து இது நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதி வந்த அப்புறம் இதுல நம்ம அரிசி சேர்க்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இனி இதுல அரிசி சேர்க்கலாம். அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு இதுல சேர்க்கிறேன். சேர்த்த அப்புறம் இனி இதுல நம்ம மீன் சேர்க்கலாம். இது நம்ம சிக்கன் செய்யறதா இருந்தா ஃபர்ஸ்டே நம்ம சிக்கனை சேர்த்திருப்போம். இப்போ நம்ம மீன் பிரியாணி செய்யறதுனால மீனை ஃபர்ஸ்ட் நம்ம சேர்த்தா இது அப்படியே உதிர்ந்து போயிடும் எல்லாம், அதனால இந்த டைம் சேர்த்தா போதும். இனி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே இதுல சேர்க்கலாம். லாஸ்டா 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதுல தூவி லைட்டா மிக்ஸ் பண்ணி வைங்க. மிக்ஸ் பண்ண அப்புறம் இனி இது கொதிக்கட்டும். கொதிக்கும் போது ரைஸ் ஒவ்வொன்றா இந்த மாதிரி மேலே எழும்பி வர பாருங்க. இந்த டைம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிருங்க. சிம்மில் வச்சுட்டு 7 நிமிஷம் கரெக்டாக இதை வச்சுட்டு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் இது நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட சூப்பரான ஃபிஷ் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.